கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய பாஸ்டரம் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே. இந்த நல்ல காலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய புதிய கிருபைகளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய இறக்கங்களுக்காய், உடைய தயவிற்காய், உடைய அன்பிற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை காண செய்தவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இருந்தால் நம்முடைய கிருபையின்படியாய், நம்முடைய தயவின்படியாய் இந்த நாளை காணி செய்து இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கத்தர் கலந்து கொள்ள கத்தர் கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். கத்தர் செய்த நன்மைக்காய் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்னது போல ரட்சிப்பின் பாத்திரமாகிய துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் இன்னுமாய் நேரங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய மகிமை, உடைய பிரசன்னத்தினாலே கத்த நீர் எங்களை நிரப்பியருளும்படியா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ?
ஒரு மாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே மை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ளதோடு மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மை மகிமைப்படுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ராஜா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம், உபகாரங்களை நினைக்கிறோம். எங்களை நேர்த்தியாய் வழி நடத்தி வந்த பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மை துதிக்கிறோம். மாறாத நல்ல தெய்வமே மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ராஜா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus. Hallelujah. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசு என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு நன்மைகளை செய்த தெய்வம், ஹல்லேலூயா, நேர்த்தியாய் நடத்தி வந்த பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா. ஷபல ரமனதி அந்த நரி கபரபலபா ரிமன துரபசி அந்த நரகமனதி அந்த ரபலபா சன்யன்யலலரி அந்த ரபலபலபா. ஆவியானவரே மக்கு நன்றி ராஜா. கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய ஆளுகை, இப்படி மகிமை, இப்படி பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory Jesus, hallelujah. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் அந்த வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தையை இன்றைக்கும் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய விசுவாச பிள்ளைகள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தியானிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மத்திலே இடைப்பட்டு பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த மாதத்தின் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை விசாரித்து நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய
கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எப்படியெல்லாம் விசாரிக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மத்திலே சில காரியங்களை வெளிப்பட்டு பேசுவதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்களை ஆதாரமாக வைத்து தேவன் நம்மை எப்படி விசாரிக்கிறவர் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் வருகிற 6 நபர்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5வது நபரை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். 5வது நபர் சமாரியன். எருசலேம் பட்டணத்திலிருந்து எரிகோவுக்கு இறங்கி வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் நாட்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசாரியன் வந்தான், பக்கமாய் விலகி போனான். லேவியன் வந்தான், பக்கமாய் விலகி போனான். குற்றுயிராய் கள்ளர்கள் கையிலே அகப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில சமாரியன் 5வது நபராக வருகிறார். 5வது நபராக வந்த சமாரியன் செய்த சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காயம் கட்டுகிற நல்ல சமாரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சமாரியன் பிரயாணமாய் வந்து குற்றுயிராய் கள்ளர்கள் கையிலே அகப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்து பாதையிலே கிடந்த அந்த மனிதனை கண்டு அவன் கிட்ட வந்து சில காரியங்களை செய்ததை நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசாரித்த ஒரு நல்ல சமாரியன். விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தொடர்ந்து நம்மை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்மை விசாரிப்பார். நம்மை விசாரித்து நடத்த ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சமாரியனுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 5வதாக வந்த இந்த சமாரியன் குற்றுயிராக கிடந்த அந்த மனிதன் அருகிலே வந்து சமாரியன் செய்த 8 விதமான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஒரு 4 காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமாரியன் செய்த முதல் 4 காரியங்கள், அவனை கண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காண்கிற சமாரியன், ஆத்துமாக்களை கண்டு மனம் இறங்குகிற சமாரியன். 2வதாக மனதுருகி, அவன் மனதுருகினான். மனதுருக்கம் இருந்தபடினால்தான் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்தான். 3வதாக சமாரியன் கிட்ட வந்தான். அடிக்கப்பட்டு குற்றுயிராக கிடந்த அந்த மனிதனை கண்டு மனதுருகி கிட்ட வந்தான். 4வதாக காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாட்களிலும் அடுத்து இருக்கிற 4 காரியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் இந்த நாட்களிலும் நம்மோடு கூட இடைப்பட்டு பேச அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். சமாரியன் செய்த 4 காரியங்களை தியானித்தோம். அந்த சமாரியன் செய்த அடுத்த 4 காரியத்திலே 5வதாக அவன் செய்த காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சமாரியன் செய்த 5வது காரியம். 5வது காரியம் காயங்களை கட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காயங்களை கட்டினான். எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தது மாத்திரமல்ல, அந்த காயத்தை சுத்தப்படுத்தி கட்டின நல்ல சமாரியன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு அடையாளம் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். திராட்சரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்தப்படுத்தும், சுத்திகரிக்கும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். 5வதாக அந்த எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்த அந்த புண்கள் நிறைந்த அந்த இடத்தை, அந்த காயங்களை சமாரியன் கட்டினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காயம் கட்டுகிற சமாரியன், காயம் கட்டின நல்ல கர்த்தருடைய மனிதன், காயம் கட்டுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உடைந்த உள்ளத்தின் காயங்களை கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றுயிராய் கிடந்த சமாரியின் அருகிலே இவன் வந்தது மாத்திரமல்ல, அந்த மனிதனை கண்டு அவனுக்கு செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்த சமாரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நேரத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை உத்தரவாதத்தோடு கூட இந்த சமாரியன் செய்தான். காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தது மாத்திரமல்ல, அவனுடைய காயங்களை கட்டினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காயப்பட்டிருக்கும் ஆத்துமாக்களின் காயங்களை கட்டுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசாரிக்கிற ஊழியத்திலே காயம் கட்டும் ஊழியம் மிகவும் அவசியமானது. காயம் கட்டுகிற நபர்கள் இன்றைக்கு தேவை. காயம் கட்டுகிற ஊழியர்கள் இன்றைக்கு தேவை. காயம் கட்டுகிற விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு தேவை. காயம் கட்டுகிற ஆத்ம பாரம் நிறைந்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மிகவும் அவசியம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காயப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுடைய உள்ளங்களை கட்டுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே உருவாக்கி காட்டுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமாரியன் செய்த அந்த ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டும். காயம் கட்டுகிற அந்த நல்ல ஊழியத்தை செய்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். இன்றும் காயம் கட்டும் சமாரியனாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காயம் கட்டுகிற ஆண்டவர் 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய காயங்களை கட்டுகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் காயங்களை கட்டுகிறவர். எப்படிப்பட்ட காயத்தோடு இன்றைக்கு நீ இருக்கிறாய்? உள்ளத்திலே காயம், வாழ்க்கையிலே காயங்கள், நடைமுறை வாழ்க்கையிலே காயங்கள், தனிப்பட்ட ஜீவியத்திலே காயங்கள், சிந்தையிலே காயங்கள், இருதயத்திலே காயங்கள், பேச்சிலே காயங்கள், நடக்கையிலே காயங்கள் இருக்கும் என்று சொன்னால், இந்த காலை நேரத்திலே காயம் கட்டும் ஆண்டவராகிய இயேசு உன் காயங்களை கட்டுவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காயம் கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் காயம் கட்டுகிறவர். இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் காயம் கட்டும் அந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்தில் நீ ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, உன்னுடைய காயங்களை ஆற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் நல்ல தேவனாக இருக்கிறார். உன் அருகிலே வந்திருக்கிற ஆண்டவரை நீ உறுதியாய் பற்றுக்கொள். ஆண்டவரே, என் உள்ளத்தின் காயங்கள் அநேகமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, என் உள்ளத்தின் காயங்களை கட்டும் என்று சொல்லி நீ உன்னதமான தேவனை நோக்கி கெஞ்சுவாய் என்று சொன்னால், கதறுவாய் என்று சொன்னால், உன் காயங்களை ஆற்றுவதற்கும் கட்டுவதற்கும் இயேசு இன்றைக்கும் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உன் அருகிலே இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். உன் அருகில் இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் காயங்களை கட்டுவதற்காக கடந்து வந்திருக்கிறார். அவர் காயம் கட்டுகிற நல்ல தேவன். காயம் கட்டும் ஊழியத்தை செய்ய நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் காயத்தை, அதாவது அடிக்காயத்தை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார் அவர். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய ஜனத்தின் முறிவுகளை கட்டுகிறவர், முறிவுகளை குணமாக்குகிறவர். முறிந்த நிலைமையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு கட்டுகிறதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அடிக்காயத்தை குணமாக்குகிற கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காயத்தின் ஆழங்கள், காயத்தின் அடிவரைக்கும் சென்று குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காயங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பலதரப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்தில் அடிக்காயத்தை குணப்படுத்துகிற இயேசு உன் காயத்தை கட்டுவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிக்காயங்களை கட்டுகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை பற்றிக்கொள்ள
இன்றைக்கு அவரிடத்தில் விசுவாசம் வைத்துக்கொள். அவரை உன்னதமான தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ள நல்ல மனதை கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தருவாராக. அடிக்காயங்களை குணமாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடிக்காயங்கள் வரைக்கும், வேர் வரைக்கும் சென்று உன்னை சுகப்படுத்துவதற்கும் குணப்படுத்துவதற்கும் பரிபூரணமான விடுதலை தருவதற்கும் இயேசு இன்றைக்கு நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன் உள்ளத்திலே இருக்கிற அடிக்காயங்களை கர்த்தர் இன்றைக்கு குணப்படுத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிக்கற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உன் காயங்களை கட்டுவது மாத்திரமல்ல, உன் காயத்தை ஆற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை வார்க்கிற ஆண்டவர், திராட்சரசம் வார்க்கிற ஆண்டவர் உன் காயங்களை கட்டுவது மாத்திரமல்ல, அடிக்காயத்தை குணப்படுத்துவது மாத்திரமல்ல, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காயம் கட்டி காயத்தை ஆற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன் காயங்களை ஆற்றுவதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்காக காயப்பட்ட ஆண்டவர் அவர். நாம் அடிக்க வேண்டிய இடத்துல, நாம் குற்றுயிராய் கிடக்க வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய காயங்களை கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை சுகப்படுத்துவதற்கு, காயங்களை கட்டுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். உனக்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். உன்னை சுகப்படுத்துவதற்காக, உன்னை விடுதலை செய்வதற்காக, உன் காயத்தை ஆற்றுவதற்காக சிலுவையிலே இயேசு காயப்பட்டார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நல்லவராக இருக்கிறார். சமாரியன் செய்த ஊழியம், காயங்களை கட்டினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காயம் கட்டும் ஊழியத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போமாக. 6வதாக சமாரியன் செய்த ஒரு நல்ல காரியம், அதே 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றினாலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6வதாக சமாரியன் செய்த நல்ல ஒரு ஊழியம், தன் சுய வாகனத்தின் மேல் அந்த மனிதனை ஏற்றினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாரியன் தான் பிரயாணமாக வந்ததற்கு பயன்படுத்திய ஒரு காரியத்தை குற்றுயிராக கிடந்த ஒரு மனிதனுக்கு பயன்படுத்தினான். தான் பயன்படுத்தினதை மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு வழிவகுத்து கொடுத்தான். தான் பிரயாணமாய் வந்த ஒரு வாகனத்தின் மேல் இவன் மற்றவனை அமரச் செய்து பாதுகாத்த நல்ல சமாரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுய வாகனத்தின் மேல் அவன் ஏற்றினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தியாகமான ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பார்க்கிற ஜனங்கள் மேல் மனதுருகினால் இந்த வேலையை, இந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அந்த நாட்டில் பிரயாணத்திற்காக மிருகங்களை பயன்படுத்தினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட தன் சுய வாகனத்தின் மேல் இவன் தன்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியே விட்டு செல்லவில்லை. காயம் கட்டி எல்லாம் செய்து பராமரித்து அவனை அதே இடத்துல விட்டு செல்லாமல் தன் சுய வாகனத்தின் மேல் அவனை கரிசனையா ஏற்றின ஒரு நல்ல தேவ மனிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாரியன் செய்த ஊழியம் அதோடு முடிந்து போகவில்லை. காயம் கட்டி குற்றுயிராக இருந்த அந்த மனிதனை இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சமாரியனின் சரித்திரம் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டாக பாடம் புகட்டி கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் உதவி பண்ணின பிறகு தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றுகிறான். ஒரு உதவி செய்தால் சரியாக செய்ய வேண்டும்.
மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது சரியான காரியத்தை செய்வ ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. சமாரியனுக்கு உதவி செய்யும் அந்த சுபாவம் இருந்தபடினாலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உணர்ந்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆத்துமாக்கள் மேல் கரிசனையாக இருந்து காயம் கட்டும் ஊழியத்தை நாம் செய்யும் போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் படிப்பித்து தருவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஏழாவதாக சமாரியன் செய்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போனானா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காயம் கட்டின சமாரியன் உதவி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும், சரியாய் செய்ய வேண்டிய உதவிகளை அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த காலகட்டத்திற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சமாரியன் செய்தான். குற்றுயிராக கிடந்த மனிதனை சுகப்படுத்தும் விதமாக சத்திரத்திற்கு கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சமாரியன் சத்திரத்திற்கு கொண்டு போனான்? அநேகருக்கு இது ஒரு கேள்வி. ஏன் சத்திரத்திற்கு அவன் கொண்டு போனான்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்திரம் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு சபையை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குற்றுயிராக இந்த உலகத்திலே வாழ்க்கையின் பாதையில் இருக்கிற பிள்ளைகளை, ஆத்துமாக்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து முதலுதவி செய்து காயம் கட்டி ஆண்டவரை குறித்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து அப்படியே விட்டு போவது ஊழியம் அல்ல. அவர்களை சத்திரத்திற்கு கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்கு அடையாளமாக சத்திரம் இருக்கிறது. சத்திரமாகிய சபைக்கு நல்ல சமாரியனாக இயேசு இன்றும் காயம்பட்ட ஆத்துமாக்களை காயம் கட்டுவதற்காக கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காயங்களை கட்டி அவர்களை சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். சமாரியன் ஒரு ஆத்துமாவின் உத்தரவாதத்தை அவன் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாக்களின் உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் எடுத்துக்கொண்ட உத்தரவாதத்தை போல நாமும் உத்தரவாதம் உள்ளவர்களாக இன்றைக்கு சபைக்கு ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருந்து அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் சத்திரமாகிய சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு ஊழியம். ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை சத்திரமாகிய சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஊழியத்தை சமாரியன் சரியாய் செய்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருந்து அவர்களை கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் நல்ல சமாரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை சத்திரத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். 8ஆவதாக இந்த சமாரியன் செய்த ஒரு கடைசி காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்திற்கு கொண்டு போய் விட்டது மாத்திரமல்ல, 8ஆவதாக நாம் பார்க்கிறோம், அவனை பராமரித்தான். பராமரிக்கும் ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பராமரிக்கும் ஊழியத்தை செய்த சமாரியன் இன்றைக்கு இந்த ஊழியத்தை அநேகர் செய்ய மறந்து போனோம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு பயப்படுகிறோம். பராமரிப்பின் ஊழியத்தை எப்படி செய்வது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமாரியன் சத்திரத்திற்கு கொண்டு போய் விட்டது மாத்திரமல்ல, அவனை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். பராமரித்தல் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. ஆத்துமாக்களை பராமரிக்கிற காரியங்கள், எவ்வளவுதான் ஆத்துமாக்களை பராமரிச்சாலும் கள்ளர்கள் கொண்டு போயிடுறாங்க, திருடர்கள் கொண்டு போயிடுறாங்க. உன் ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உள்ளவனாக இருந்து அந்த ஆத்துமாக்களை பராமரிக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு ஊழியம். மருந்து போடுவது பிரச்சனை அல்ல, காயம் கட்டுவது பிரச்சனை அல்ல, மனதுருகிற காரியம் பிரச்சனை அல்ல, சபைக்கு கொண்டு வருகிற காரியம் பிரச்சனை அல்ல. பராமரிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அங்கதான் ரொம்ப கவனமாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து வளர்த்து சத்தியத்திலே நிலைநிற்க பண்ணி அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து சபையின் அனுசாரங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே வளரச் செய்து அவர்களை மேன்மைப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்போது சத்துருவானவன் ஆத்துமாக்களை பராமரிப்பிலிருந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு கிரியை செய்யக்கூடாது.
அதற்கு நீயும் நானும் பராமரிப்பின் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எல்லா வேலையும் செஞ்சிடலாம், எல்லா ஊழியத்தையும் நாம் செஞ்சிடலாம். கடினமானது எதுவென்று சொன்னால் பராமரிக்கிறது தான் கடினம். ஒரு காரியத்தை பராமரிப்பது மிகவும் கடினம். ஒரு பொருளை வாங்கினா பராமரிப்பது மிகவும் கடினம். ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பராமரிக்கிறது மிகவும் கடினம். ஒரு குழந்தை பராமரித்து வளர்த்து கடைசி வரைக்கும் கொண்டு வருவது மிகவும் கடினம். ஆனால் அந்த ஊழியத்தை சரியாய் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபைகளை கொடுப்பார்கள். ஆத்துமாக்களை பராமரிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்தும பாரம், கரிசனை, அன்பு, தியாகம் இவைகள் சபையில் இருந்தால்தான் நாம் பராமரிக்க முடியும். நமக்குள்ளே கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை தருவாராக. தேவன் ஆத்துமாக்களை பராமரிக்கும் ஊழியத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆத்துமாக்களை பராமரிக்கிற ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மேய்ப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பராமரிக்கும் ஊழியத்தை நீயும் நானும் செய்ய வேண்டும். ஊழியனும் செய்ய வேண்டும், விசுவாச பிள்ளைகளும் செய்ய வேண்டும். இதை செய்ய தவறும் போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பராமரிப்பின் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஆகவே சபை ஆத்துமாக்களை பராமரிப்பது கடமை, ஆத்துமாக்களை பராமரிப்பது தரிசனம், ஆத்துமாக்களை பராமரிப்பது உத்தரவாதம். அந்த உத்தரவாதமான ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பராமரிப்பின் ஊழியத்தை நீயும் நானும் செய்ய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து பராமரிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நபரை பராமரிப்பது இன்றைக்கு மிகவும் கடினம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வாலிப வயதில் உலகத்தை வெறுத்து எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை, நன்மை செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி என் குடும்பத்திற்கு நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதிவிட்டு என் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்காக நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். இரவு முழுவதும் பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் முழுவதும் பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தேன். எங்கு போவது என்று தெரியவில்லை, எப்படி மரிப்பது என்று தெரியவில்லை. சாவதற்கு மனம் போனது, ஆனால் எப்படி சாவது, எப்படி உயிரை மாய்த்துக் கொள்வது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. தற்கொலைக்கு நேராக நான் ஓடிக்கொண்டிருந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல நாட்கள் சுத்தி திறந்த என்னுடைய வாழ்க்கையில எப்படியாகிலும் தற்கொலை செய்து மாண்டு போக வேண்டும் என்று இருந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருச்சபையின் வாசலில் போய் அமருவதற்கு அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்றால் யார் என்று தெரியாது, ஒன்றுமே தெரியாத அந்த நிலைமையில ஒரு நாள் ஒரு தேவாலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்திருந்த போது ஒரு மனிதன் அங்கு வந்தார். வந்த மனிதன் என்னை கண்டு, தம்பி இங்க ஏன் உட்கார்ந்திருக்கன்னு கேட்டார். ஒரு இடத்துல நான் ஒன்றும் பேசாதபடிக்கு எழும்பி நின்றேன். அவர் ஒரு 2-3 நிமிடங்கள் என்னிடத்தில் பேசினார். என் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர் கேட்டார், எங்கிருந்து வருகிறாய், நீ யார் என்று கேட்டார். நான் யாருன்னு எனக்கே தெரியல. என்னுடைய சொந்த ஊர் இது என்று சொன்னேன். சேலம் தான் என்னுடைய சொந்த ஊர் என்று சொன்னேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனிதனிடத்திலே நான் சொன்னேன், தற்கொலை செய்து கொள்வதற்காக நான் போய்கொண்டிருக்கிறேன் ஐயா என்ற போது அந்த மனிதன் ஒரே ஒரு வார்த்தை என்னிடத்திலே சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னார். பல நாட்கள் பட்டினி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு காலையில் விழுந்து கதறினேன், ஐயா என் ஜீவனை பாதுகாக்க இயேசு என்று ஒருத்தர் இருக்கிறாரா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி என்னை பராமரித்து எனக்கு ஆகாரம் கொடுத்து என்னை குளிப்பாட்டி அவருடைய வீட்டிலே வைத்து அடுத்த நாள் என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து என்னை பத்திரமாய் ஒப்படைத்து சென்றார். இதுவரைக்கும் அந்த மனிதனை நான் பார்க்கவில்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறாயா? உலகத்தை வெறுத்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உன்னை நிலைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன்னை பராமரிக்கிற தேவன் உண்டு. அந்த ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பராமரிக்கும் ஊழியத்தை செய்ய மறந்து போக வேண்டாம். உங்கள் சபை பராமரிக்கும் சபையாக மாறட்டும். நம்முடைய திருச்சபை பராமரிக்கும் திருச்சபையாக மாறுவதாக. இந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்து கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரமாய் சபை திறக்கும் போது நம்முடைய சபை பராமரிக்கும் சபையாக ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக மாறுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பராமரிக்கும் தரிசனம் உள்ள ஊழியம் இன்றைக்கு எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யோபு சொல்லுகிறான், உம்முடைய பராமரிப்பு
என் ஆவியை காப்பாற்றினது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பராமரிப்பு அவனுடைய ஜீவனை பாதுகாத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய ஆவியை காப்பாற்றினது. இன்றைக்கு உன்னுடைய ஆவியை காப்பாற்றுகிற பராமரிப்பின் ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் பராமரிப்பாராக உன்னை. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே பராமரிக்கும் இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 4 காரியத்தை இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து கிருபை பாராட்டுவாராக. காயம் கட்டினான், சுய வாகனத்தின் மேல் ஏற்றினான், மாத்திரமல்ல சத்திரத்திற்கு கொண்டு போனான், அவனை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். 8 விதமான காரியங்களை சமாரியன் அன்றைக்கு செய்து ஒரு ஆத்துமாவின் பேரிலே உத்தரவாதம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முடங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். சமாரியன் செய்த 8 விதமான ஊழியங்களை நாங்களும் செய்வதற்கு இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய விசுவாச பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இந்த பராமரிப்பின் ஊழியத்தையும் தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்திற்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்து பெருமையாக்குகிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றும் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யுன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சபகாசமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.